அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோதிடத்தினுடைய தந்தை பிரகாசர முனிவர் பகவானை வணங்கி, அனைத்து ஜோதிட மேதைகளையும் வணங்கி, ஒரு சிறு சோதிட குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். லக்கணத்திற்கு 9வது வீடு பாக்கியஸ்தானம். ஒரு பாக்கியஸ்தானம் நன்றாக இருந்தால் தான் அந்த ஜாதகர் முன்னோர்களுடைய சொத்தை அனுபவிக்க முடியும். ஏன் அவர் உழைத்த உழைப்பையே அவரால் அனுபவிக்க முடியும். வண்டி வாகனம், வீடு வாசல், சுகபோகமான வாழ்வு, ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கப்பெறும் அமைப்பு 9ஆம் வீடு நன்றாக இருக்க வேண்டும். தந்தைக்கும் மகனுக்கும் சுமூகமான உறவு, அந்நியோன்யமான உறவு இருக்க வேண்டும் என்றால் பாக்கியஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும். தந்தையும் மகனும் ஒரே வீட்டில் வாழ வேண்டும் என்றால் பாக்கியஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும். சூரிய பகவானும் நன்றாக இருக்க வேண்டும். 9ஆம் வீடு தந்தையை குறிக்கக்கூடிய வீடு. தந்தை ஜாதகர் மீது பாசமாக இருப்பாரா, அன்பு கொண்டு இருப்பாரா, தந்தையுடைய சொத்து உங்களுடைய சொத்தை சாதகர் அனுபவிப்பாரா என்பதை தெரிந்து கொள்வதும் இந்த 9ஆம் வீடு தான். 9ஆம் வீடு நன்றாக இருந்தால் தான் ஒரு ஜாதகர் பிறந்த இவர் வாழ்வின் முடிவுகளை அனைத்து பாக்கியங்களையும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ முடியும். அப்படிப்பட்ட பாக்கியஸ்தானம் லக்னத்திற்கு 9ஆம் வீடு. அந்த வீடு நன்றாக இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க, லக்னத்திற்கு 9ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருக்கின்றது, எந்த கிரகம் பார்க்கின்றது, அந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் லக்னத்திற்கு எந்த பாவத்தினுடைய வீட்டுக்கு அதிபதி, அவர் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். மேலும் 9ஆம் வீட்டின் அதிபதி லக்னத்திற்கு எந்த பாவத்தில் இருக்கிறார், அவர் யார் யார் பார்க்கின்றார்கள், அவர் யார் யாரை பார்க்கின்றார் என்பதை பார்க்க வேண்டும். மேலும் அவர் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அவரது தசா காலம் வாழ்வின் மத்தியமத்தில் வருகிறதா, முடிவில் வருகிறதா என்பதை பார்க்க வேண்டும். மேலும் சூரிய பகவான் ஜாதகத்தில் வலுவாக இருக்கின்றாரா என்பதை பார்க்க வேண்டும். இவற்றை எல்லாம் பார்த்து தான் ஒருவர் பாக்கியம், அனைத்து பாக்கியம் பெற்று வாழ்வாரா, வாழ மாட்டாரா, தந்தையோடு சேர்ந்திருப்பாரா, தந்தைக்கும் அவருக்கும் பிடிக்காமல் தந்தையிடமிருந்து விலகி இருப்பாரா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆதலால் நாம் பாக்கியஸ்தானத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.